The market price of a new brand watch is 15% higher than its original price. Due to increase in demand, the price is further increased by 10%. How much profit will be in selling the watch? ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிக விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும்போது மொத்த லாபம் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல இங்கே பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த வேல்யூஸுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால் இதோடைய உண்மை விலை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா, ஜஸ்ட் நாமளே அஷ்யூம் பண்ணிக்கலாம், 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். 100 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம்னு சொல்கிறாங்க? 15%. 15% அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ 100ல் 15% ஈக்குவல் டு 15. ஸோ 115. திரும்ப இந்த விலையை டியூ டு இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இட்ஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ்டு பை 10%. ஸோ அகெயின் இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. அது 115ல் 10% எவ்வளோன்னு பார்க்கணும். 115ல் 10% இஸ் 11.5. இதை ஆட் பண்ணோன்னா 126.5. ஸோ அப்போ ஒரிஜினல் காஸ்ட் வந்துட்டு எவ்வளோன்னா 100 ரூபி, லாஸ்ட்டில் விற்றது எவ்வளவுனா 126.5. ஸோ அப்போ லாபம் எவ்வளவு? 26.5. இது 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ்? 100ல் இது எவ்வளோ பர்சன்டேஜ் தான்? 26.5% தான். ஸோ இது நம்ம வேணால் 100 போட்டு பார்க்கலாம். இன்டூ 100 டிவைடட் பை 100 வரும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? 26.5%. சரிங்களா? ஆன்சர் இஸ் 26.5%. ஸோ இதுதான் வந்து நார்மல் மெத்தட். இதுக்கு சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் மெத்தட் போட்டோம். இது சக்ஸஸிவாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா முதல்ல 15% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்ததாக 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் இப்போ ஃபார்முலா போடலாமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் சி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளஸ் சி ப்ளஸ் 15, அடுத்ததாக ப்ளஸ் 10. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். 10 into 15 by 100. So 0 0 cancel ஆயிரும். So 15 plus 10 25 plus 15 divided by 10 is 1.5 is equal to 26.5%. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த மெத்தட் வந்துட்டு யோசிங்க. ஓகேவா? ஏன்னா இது நல்லா புரிஞ்சிருச்சுனா தான் இந்த மெத்தட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த மெத்தட் போடுறோம், இதில் என்ன லாஜிக் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இது இல்லாமல் டேரெக்டாக லாஜிக் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? If a discount of 20% is given, then selling price of an article is 24. What would be the selling price if the discount of 30% is given? தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை 24. அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? சரியா? இப்போ இந்த இடத்துல 24 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து இது செல்லிங் ப்ரைஸ். 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? 100%. ஏன்னா இந்த 100% இருந்தால் டிஸ்கவுண்ட் 20% தராங்க. அப்போ இங்கே என்னவாக இருக்கும்? 80%. ஸோ 80%ங்கிறது is equal to 24. ஸோ 10 3. ஸோ 10% வந்து 3னா 100% என்னது? 30.
30. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் வுட் பி த செல்லிங் ப்ரைஸ் இஃப் த டிஸ்கவுண்ட் இஸ் 30%. அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? ஸோ இந்த 30 ரூபா விலை கொண்ட இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு 20% இல்லாமல் 30% வந்து என்ன பண்ணணும், நாம தள்ளுபடி தரணும். ஸோ 30 ரூபாய்க்கு 30% தள்ளுபடி. 10%ங்கிறது 3, 30%ங்கிறது 9. ஸோ அப்போ எவ்வளோ ரூபா? 21 ரூபாய்க்கு வந்து விற்பாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 21. ஸோ ஆன்சர் இஸ் 21. ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம முன்னாடி ஒரு 2 சம்க்கு முன்னாடி பார்த்த மெத்தடே தான். அது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? டீலர் அலோஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அண்ட் ஸ்டில் கெயின்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இந்த லைனில் ஹையர் டு லோயர் எடுத்துக்கிட்டு அதில் பர்சன்டேஜஸ் மார்க் பண்ணி நம்ம வந்து போடணும். 440ங்கிற இடத்துல மார்க்டு ப்ரைஸ் வந்து எடுத்துக்குவோம். அதிலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% கெயின்கும் போது செல்லிங் ப்ரைஸ் 110% எடுத்துக்குவோம். அதில் 100% கண்டுபிடிச்சோன்னா அதுதான் காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 320 வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம இந்த 61 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். A man's wages were decreased by 50% and reduced wages were increased by 50%. He has. ஸோ லாஸாக கெயினா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ அவருடைய சேலரி இங்கே கொடுக்கல, எல்லாமே பர்சன்டேஜ் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ப்ளஸ் 100 தான் அவருடைய சேலரின்னு எடுத்துக்கலாம். அதிலேருந்து எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுறாங்க? 50% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. 50% இஸ் 50 rupees. அப்போ எவ்வளோவா இருக்கும்? 50 ரூபா டிக்ரீஸ் பண்ணிட்டுனா 50 ரூபா இருக்கும். இப்போது இந்த 50% டிக்ரீஸ் பண்ணாங்கல்ல, இதிலேருந்து மறுபடியும் 50% கூட்டுறாங்க. 50ல் 50% எவ்வளவு? 25. அப்போது லாஸ்ட்டில் அவருடைய சேலரி 75. முன்னாடி அவர் வாங்கினது 100, இப்போது வாங்குறது 75. அவருக்கு எவ்வளோ நட்டம் ஆகுது? 25 ரூபா நட்டம் ஆகுது. 25 ரூபாங்கிறது 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தா 25% தான். ஸோ ஆன்சர் இஸ் 25%. ஸோ இது எந்த மெத்தடில் போடலாம்னா இந்த சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் போடலாம். ஸோ ப்ளஸ் 50 மைனஸ் 50 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 50 இன்ட்டு 50 by 100. சரிங்களா? ஸோ 5 இன்ட்டு 5 25. ஸோ மைனஸ் 25%. சரிங்களா? ஸோ அப்போ அவருக்கு மொத்தமாக எவ்வளோ நஷ்டம் ஆகுதுன்னா 25% நஷ்டம் ஆகுது. So 20% discount on the marked price and then another 5% discount on new price is given. Then the overall discount is. ஸோ ஓவராலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொஷினில் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பர்சன்டேஜஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவள் டேரெக்டாகவே இந்த சம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்கவுண்ட்னா குறைக்கிறது, மைனஸ் பண்ணுறது தானே. ஸோ மைனஸ் பண்ணுறது தான். அப்போ -20, திரும்ப அனதர் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா -5. ஓகேவா? சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் மெத்தட்லேயே நம்ம போடலாம். ஸோ -20 -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 இன்ட்டு 5 by 100. ஸோ 20 இன்ட்டு 5 100, 100 கேன்சல் ஆயிரும். -20 -5 -25 ப்ளஸ் 1, இப்போ -24. ஸோ அப்போ ஓவரால் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னா 24% ஓவராலாக டிஸ்கவுண்ட் தராங்க. சரியா? சரி, நார்மலாக எப்படி போடுவோம்? இதை நம்ம 100ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ நார்மலாக இந்த மெத்தட்ஸ்லாம் பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு பிடிச்ச வேல்யூவை எடுத்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 100ங்கிறது எடுத்துக்கலாம், அல்லது 1000ங்கிறது எடுத்துக்கலாம்,
அப்போ அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா?